1 second. I am a citizen of this country. 1 second. Yes. Don't shout at me. சபரிமலை முதல் அயோத்தி வரை, தேர்தல் பத்திரம் முதல் ஆளுநர்களுக்கு குட்டு வைத்தது வரை என வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தீர்ப்பளித்தது மட்டுமின்றி நாட்டின் பிரதமரையே வீட்டுக்கு அழைத்து வந்து விநாயகர் பூஜையில் பங்கேற்க வைத்தது என உச்சநீதிமன்ற வரலாற்று பக்கங்களை வெறும் தீர்ப்புகளோடு மட்டுமின்றி சர்ச்சைகளாலும் நிரப்பியிருக்கிறார் டி.ஒய். சந்திரசூட். தொடக்கத்தில் ஆளும் பாஜக தரப்பை கடுமையாக சீறி மக்கள் மத்தியில் பிரபலமான நீதிபதியாக சந்திரசூட் வலம் வந்தாலும் சமீபத்திய காலங்களில் அவர் உதிர்த்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவரது பிம்பத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. உதாரணமாக, அயோத்தி வழக்கில் தீர்ப்பளிப்பதற்கு முன்பு தான் கடவுளிடம் நல்ல தீர்வு வேண்டியதாக சந்திரசூட் கூற உச்சநீதிமன்றத்தின் கண்ணியத்தையே சிதைத்து விட்டார் என அவர் மீது விமர்சன கணைகள் பாய்ந்தன. விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு பிரதமர் நரேந்திர மோடியையே தனது வீட்டிற்கு வரவழைத்ததன் மூலம் எதிர்க்கட்சிகளின் பிடியிலிருந்து சந்திரசூட் தப்பவில்லை. அவருக்கு ஆதரவாக பாஜக உள்ளிட்ட வலதுசாரி கட்சிகள் குரல் கொடுக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு அரசியல் மயமானது. இப்படியாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என எதிரெதிர் அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் மத்தியில் முக்கியமானவராக அறியப்படும் சந்திரசூட் வரும் 10ஆம் தேதியுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். உண்மையில் யார் இந்த சந்திரசூட்? இவரது முழு பின்னணி என்ன? இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். Perform the duties of my office without fear or favor, affection or ill will. 1959ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்த தனஞ்சயா யஷ்வந்த் சந்திரசூட் டெல்லியில் புகழ்பெற்ற செயின்ட் ஸ்டீவன் கல்லூரியில் பொருளாதாரமும் அதன் பிறகு சட்டமும் பயின்றார். மேல் படிப்பிற்காக அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் சட்டப்பள்ளிக்கு சென்ற சந்திரசூட் இந்தியா திரும்பியதும் தனது சட்ட பயணத்தை தொடங்கினார். சந்திரசூட்டின் தந்தை யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசூட்டும் பிரபலமான நீதிபதியாக அறியப்பட்டவர். இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 1978 முதல் 1985 வரை மிக நீண்ட காலம் பதவி வகித்தவர். தந்தையின் வழியில் நடந்த மகனுக்கும் நீதித்துறையின் உச்சபட்ச பதவியான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை அடைய வேண்டும் என்பது கனவாக இருந்தது. தனது கனவை நனவாக்க 1998ஆம் ஆண்டு வழக்கறிஞர் தொழிலில் காலடி எடுத்து வைத்த சந்திரசூட் படிப்படியாக முன்னேறி நாட்டின் 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என நீதித்துறையின் உச்சபட்ச பதவியை அடைந்தார். சந்திரசூட்டை உள்ளடக்கிய உச்சநீதிமன்ற அமர்வு பாபர் மசூதி வழக்கில் ராமர் கோயில் கட்ட அனுமதித்ததும் சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிக்கலாம் என சொன்னதும் இந்து முஸ்லிம் சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றத்திலிருந்து சந்திரசூட் அளித்த தீர்ப்புகள் இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றன. ஓரினச் சேர்க்கை குற்றமற்றது என சொன்னது, LGBTQ சமூகத்தினருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருப்பதாக குரல் கொடுத்தது, மதம் மாறி திருமணம் செய்த ஹாதியா வழக்கில் வயது வந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் தனது வாழ்க்கை துணை மதம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் உரிமை உள்ளது என சந்திரசூட் எழுதிய தீர்ப்புகள் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. டெல்லி அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்தபோது ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என கண்டிப்புடன் கூறிய சந்திரசூட் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து அரசியல் கட்சியினரை அதிர வைத்தார். சில வழக்குகள் மேல்முறையீட்டுக்கு வரும்போது தீர்ப்பில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி நீதிபதிகளை கண்டிக்கவும் சந்திரசூட் தவறியதில்லை. அதே நேரம் அமித்ஷாவுக்கு எதிரான சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கை விசாரித்து மர்மமான முறையில் நீதிபதி இறந்தது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை சந்திரசூட் தள்ளுபடி செய்ததும் கவனிக்கத்தக்கது. பொதுவெளியில் நகைச்சுவை பாணியிலும் சில நேரங்களில் கண்டிப்புடனும் பேசக்கூடியவராக திகழும் சந்திரசூட் பாரம்பரியத்தை உடைக்கும் பண்புடையவராக அறியப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊடகங்களை விட்டு ஒதுங்கியே இருக்கும் நிலையில் பல ஊடகங்களுக்கும் நேர்காணல் வழங்கியிருக்கிறார் சந்திரசூட். கோயில்களுக்கு செல்வதும் அதை ஊடகங்கள் செய்தியாக்குவதும் என எப்போதும் ஊடகங்களின் பார்வையிலேயே இருந்திருக்கிறார் சந்திரசூட். ஆனால் அதே சமயம் சமூக ஊடகங்களில் சமீபத்திய ஆண்டுகளில் அதிக விமர்சனத்திற்குள்ளான நீதிபதிகள் ஒருவராகவும் சந்திரசூட் உருவெடுத்துள்ளார். குறிப்பாக நீதி தேவதையின் சிலையில் மாற்றம் கொண்டு வந்தது சந்திரசூட்டின் நிலைப்பாடு குறித்த சந்தேகத்தை எழுப்புவதாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. அதோடு பிரதமர் நரேந்திர மோடியை வீட்டுக்கு அழைத்தது நீதித்துறை வரலாற்றில் இதுவரை நடந்திராத நிகழ்வாக பேசப்பட்டது. ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் இது குறித்து விளக்கமளித்த போது பிரதமரை வீட்டிற்கு அழைத்ததில் தவறேதும் இல்லை, நீதிபதிகளை நம்புங்கள் என சந்திரசூட் சகஜமாக பேசினார். சந்திரசூட் ஒரு விளம்பர பிரியர் என்றும் ஊடகங்களும் அவரை அதிகம் விளம்பரப்படுத்துவதாகவும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் தவே பொதுவெளியில் விமர்சித்திருக்கிறார். மறுபுறம் உச்சநீதிமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்கிய பெருமையும் சந்திரசூட்டையே சாரும். முக்கிய வழக்குகளை மக்கள் பார்வைக்கு கொண்டு வரும் விதமாக நேரலை செய்தது, வழக்கு விவரங்களை ஆன்லைனில் பார்ப்பது உள்ளிட்ட சேவைகளையும் தனது பதவி காலத்தில் சந்திரசூட் ஊக்குவித்தார். நான் அர்னாப் கோஸ்வாமி மட்டுமல்ல, முகமது சுபேருக்கும் ஜாமீன் வழங்கியிருக்கிறேன் என தனது சமரசமற்ற தன்மையை வெளிக்காட்டியதோடு அரசியல் பாரபட்சமின்றி நீதியை நிலைநாட்டுவதே எங்களை போன்ற நீதிபதிகளின் கடமை என்றும் சந்திரசூட் பேசியிருக்கிறார். அதே நேரம் நீதித்துறையின் சுதந்திரம் என்பது எப்போதும் அரசுக்கு எதிரான முடிவை குறிக்காது எனவும் சந்திரசூட் கருத்து தெரிவித்திருக்கிறார்.